Hi students, welcome to EC Max 360. இன்னைக்கு நம்ம 12th Max Chapter 1 Application of Matrices and Determinants என்ற லெசனில் Exercise 1.1 Question number 9 பற்றி தான் பார்க்க போகிறோம். Find A equal to matrix 0 minus 2 0 6 2 minus 6 minus 3 0 6. Find A inverse. இங்கே adjoint A கொடுத்துருக்காங்க, ஏ இன்வர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஏ இன்வர்ஸ்க்கும் அட்ஜாயிண்ட் ஏக்கும் இடையில உள்ள ரிலேஷன் உள்ள ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன அப்படின்னா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் அட்ஜாயிண்ட் ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ இனி என்ன பண்ணணும், இதில் இந்த ஃபார்முலா நமக்கு தெரியாதது எது மட்டும்தான், இந்த மாடுலஸ் அட்ஜாயிண்ட் ஏ மட்டும்தான் தெரியாது. ஸோ அதை மட்டும் என்ன செய்ய போகிறோன்னா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அட்ஜாயிண்ட் ஏ எழுதியிருக்கோம், மாடுலஸ் அட்ஜாயிண்ட் ஏ என்ன பண்ணணும், ஸோ இது வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ 0 இன்ட்டு எனிதிங் 0 தான் வரும். ஸோ 0 இன்ட்டு அந்த மைனர்லாம் போட வேண்டாம், அதனால் ஃபஸ்ட்டு டேர்ம் 0 அதோடு முடிச்சிடுறோம். அடுத்து இந்த டேர்முக்கு ப்ளஸ் சிம்பல் வருமா, இதுக்கு மைனஸ் வரும், இதுக்கு ப்ளஸ் சிம்பல் வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு -2 என்னவாயிடும்னா +2 ஆகிடும். +2 அது இருக்கிற ரோவையும் காலமையும் கட் பண்ணோன்னா என்ன கிடைக்கிது, 6 - 3 அப்புறம் -6 6. இதை இந்த 2 × 2 அந்த மாடுலஸ்குள்ளே என்ன செஞ்சிடறோன்னா போட்டுடுறோம். போட்டுட்டு அடுத்து தேர்டு டேர்முக்கு என்ன வருது, +0 தான். ஸோ 0 இன்ட்டு எனிதிங் 0ன்றனால அந்த நம்ம மாடுலஸ் நம்ம போடவே இல்லை. அடுத்து வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியது தான். 0வை விட்டுறலாம், 2 இன்ட்டு 6 6 இன்ட்டு 6 என்னது 36 -3 இன்ட்டு -6 +18 கிடைக்கும். ஸோ மைனஸ் இன்ட்டு +18 வந்து -18. இதை அப்படியே போட்டு வரும். அடுத்து 2 இன்ட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும். 36 - 18 என்ன வரும், நமக்கு 18 வந்துடும். ஸோ அடுத்து 2 இன்ட்டு 18 36. இங்கே மாடுலஸ் அட்ஜாயிண்ட் ஏ 36 கிரேட்டர் தேன் 0. ஏன் நம்ம அதை ஸ்பெசிஃபிக்காக கிரேட்டர் தேன் 0ன்னு சொல்கிறோம், ஏன்னா ஃபார்முலாவில் ரூட்டுக்குள்ளே நம்ம மாடுலஸ் அட்ஜாயிண்ட் ஏயோட வேல்யூவை போடணும். ஸோ ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது. நெகட்டிவ் வேல்யூ வந்ததுன்னா அது இமேஜினரியாக மாறிடும். ஸோ அதனால தான் நம்ம கிரேட்டர் தேன் 0வாக இருக்கிறனால ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்கிறோம். ஸோ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த ஃபார்முலா எழுதிக்கிறோம். 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் அட்ஜாயிண்ட் ஏயோட வேல்யூ என்ன 36. ஸோ 36 போட்டு வரோம். கொடுத்துருக்கிற அட்ஜாயிண்ட் ஏயை இங்கே அப்படியே அந்த மேட்ரிக்ஸை எழுதிக்கிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 என்ன வருது, 1/6. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 வந்து 6. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/6. இதை அப்படியே என்ன செஞ்சுக்கிறோம், எழுதிக்கிறோம். அவ்வளோதான் இந்த சம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட 12th ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரி நிறைய வீடியோஸ் இன்னும் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.